ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் சைவ மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா அசலாக நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் மீன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து 2 பெரிய வாழைக்காவை எடுத்திருக்கேன். இதை வந்து 2 சைடு கட் பண்ணிவிட்டு நம்ம தோல் எல்லாம் சீவிட்டு அப்புறமா இதை வந்து கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரிஜினல் மீன் ஷேப் கிடைக்கும். இதை நல்லா கிராஸாக கட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரிஜினல் ஷேப் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்படியே பார்க்குறதுக்கு மீன் மாதிரியே இருக்கும். இதை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த வாழைக்காவை மசாலா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா செம்ம சூப்பராக வரும். இதை ப்ளைனாக பண்ணுறதை விட இப்படி பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டிட்டு அப்புறம் நம்ம தண்ணியெலாம் வடித்து எடுத்துகிட்டு இந்த வாழைக்காவில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வாழைக்காயில் எல்லா மசாலாவும் பெரட்டி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து ஒன்றா நம்ம வந்து 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வேகணும்னு இல்லை, 2 பக்கமும் அந்த மசாலா வந்து ஒட்டுற அளவுக்கு நம்ம வந்து திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு குழம்புல உடையாமல் கிடைக்கும். சூப்பர் டேஸ்ட்டோடு இருக்கும். இப்போ இது எல்லாமே வறுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ எல்லா வாழைக்காவும் வறுத்து எடுத்தாச்சு. நம்ம பிளேட்டில் மாற்றி தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடாயில் மல்லித்தூள் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடாயில் 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து நல்லா வதங்கி வரும் பாருங்க. அந்த டைமில் 2 தக்காளி பழமும் சேர்த்துட்டு இதை வதக்கிக்கலாம். இது நல்லா 2மே சேர்ந்து சுருண்டு வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ இது மசாலாவுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இதை பிளேட்டில் மாற்றி ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா அரைச்சாச்சு, அதை தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்து பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 சின்ன வெங்காயம், ஒரு 7-8 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 3 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு லெமன் சைஸில் புளியை நம்ம தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கலாம். இது 2மே சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு திக்காக இருந்ததுன்னா இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்திருக்கு. அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த வாழைக்காவை குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னொரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க. வாழைக்காய் 10 நிமிஷத்தில் வெந்துடும். உங்களுக்கு குழம்பு திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வாழைக்காய் வெந்து சைவ மீன் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. இறக்க போகும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சூடான சாப்பாடு, இட்லி, தோசைக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வாழைக்காய் நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மீன் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மீனே பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி புதுசாக யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை.